1 கொரிந்தியர் 12:12 நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அவயவத்தின் நோக்கமும் வேறு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. நம் நோக்கத்தை நிறைவேற்ற தேவையான சில வரங்களை பரிசுத்த ஆவியானவர் அவரின் சித்தத்தின்படியே பகிர்ந்து தருகிறார். இந்த வரங்கள் தானாக கொடுக்கப்பட மாட்டாது. எனவேதான் பவுல் வரங்களை நாடுங்கள் என்று சபைகளுக்கு வலியுறுத்துகிறார். வரங்களை நாட வேண்டும் என்றால் முதலாவது ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்று பவுல் குறிப்பிட்டுள்ளார். நமக்கு ஆவியின் வரங்களை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் 7 ஆவிகளை தன்னுள் அடக்கியுள்ளார். தேவ பிரசன்னத்தையும் வல்லமையும் கொண்டு வரும் தேவ ஆவி, தேவனின் கண்களில் பார்க்க வைக்கும் ஞானத்தின் ஆவி, மறைப்பொருட்களை உணர்த்தும் புரிதலின் ஆவி, வழிகாட்டுதலை கொடுக்கும் ஆலோசனையின் ஆவி, அறிவை உணர்த்தும் அறிவின் ஆவி, தைரியத்தையும் துணிவையும் அருளும் பலத்தின் ஆவி, பயபக்தி, பரிசுத்தம் மற்றும் கீழ்ப்படிதலை அருளும் கர்த்தருக்கு பயப்படுதலின் ஆவி. இந்த 7 ஆவிகளும் சேர்ந்து 3 வகை ஆவிக்குரிய வரங்களை நமக்கு தருகிறது. வெளிப்படுத்துதல் வரம், வல்லமையின் வரம், பேசுதல் வரம். இதில் இன்று வெளிப்படுத்துதலின் வரத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் வரங்கள் ஊழியம் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல, தொழில் செய்பவர்களுக்கும் தொழிலாளிகளுக்குமே தேவைதான். வெளிப்படுத்துதல் வரங்கள் 3. அதில் முதல் வருவது ஞானத்தை உணர்த்தும் வார்த்தை. முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்துதல் வரம் உங்களில் செயலாற்ற வேண்டும் என்றால் 7 ஆவிகளும் உங்களில் செயலாக்கம் செய்யப்பட வேண்டும். ஞானத்தின் ஆவியும் ஆலோசனையின் ஆவியும் சேர்ந்துதான் ஞானத்தை உணர்த்தும் வரத்தை செயல்படுத்துகிறது. ஞானம் தேவனின் கண்களில் காரியத்தை பார்க்கிறது. ஆலோசனை வழிகாட்டுதலை தருகிறது. இந்த 2 ஆவியும் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்றால் இந்த வரம் முழுமையடையாது. 2வது வெளிப்படுத்துதல் வரம் அறிவை உணர்த்தும் வார்த்தை. அறிவின் ஆவியும் தேவ ஆவியும் ஒருங்கிணைத்துதான் இந்த வரத்தை செயல்படுத்துகிறது. அறிவின் ஆவி அறிவை உணர்த்துகிறது. தேவ ஆவி கொண்டு வரும் தேவ பிரசன்னம் அதை உறுதிப்படுத்துகிறது. உணர்த்தப்படும் காரியம் தேவ பிரசன்னத்தை விலக செய்தால் அது மாம்சத்தால் வந்த அறிவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 3வது வெளிப்படுத்துதல் வரம் ஆவிகளை பகுத்தறிதல். உணர்வை அருளும் ஆவியும் கர்த்தருக்கு பயப்படுதலின் ஆவியும் ஒன்று சேர்ந்து இந்த வரத்தை செயல்படுத்துகிறது. உணர்வை அருளும் ஆவி மறைவான ஆவிகளை பற்றிய புரிதலை தருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலின் ஆவி கொண்டு வரும் பரிசுத்தம் நாம் நிதானிக்கும் தீர்ப்பை பிழையின்றி துல்லியமாக்குகிறது. இதிலிருந்து கிடைக்கும் அறிவையும் ஆலோசனையும் செயல்படுத்த தைரியம் தேவை. இதை தருவது பலத்தை அருளும் ஆவி. வெளிப்படுத்துதல் வரங்கள் தானியேலையும் யோசேப்பையும் சாலோமோனையும் எப்படி உயர்த்தியது என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுக்க, ஒரு காரியத்தை செய்ய ஏற்ற சமயம் எது என்பதை தெரிந்து கொள்ள, யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள, திறக்கும் எல்லா வாசல்களிலும் பயணிக்காமல் ஞானத்தின் கண்களால் பார்க்கவும் இந்த வரங்கள் முக்கியமானவைகள். யோசேப்பு போத்திபார் வீட்டிலும் சிறைச்சாலையிலும் கூட மதிப்பு மிக்கவன். தானியேல் பாபிலோன் தேசத்தில் எந்த ஆட்சி மாறினாலும் இன்ஃப்ளூயன்ஸ் உடையவனாக காணப்பட்டான். எனவே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். விசுவாசத்துடன் கேளுங்கள். ஆமென்.